மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நடந்து முடிஞ்ச இங்கிலீஷ் எக்ஸாம் நீங்க சூப்பரா எழுதிருப்பீங்க அப்படின்றது நம்புறேன். நம்ம குடுத்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நெறைய வந்திருந்துச்சு. ஆஸ் வெல் அஸ் உங்களோட மார்க்ஸ் எல்லாமே நான் போட்ட ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நீங்க குடுத்திருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சில கொஸ்டின்ஸ் மட்டும் கன்ஃப்யூஷனா இருந்தாலுமே எல்லாருமே கண்டிப்பா 95 பிளஸ் எடுக்க முடியும் இல்லைங்களா? ஸோ எல்லாருமே நாங்க குடுத்த அந்த மெட்டீரியல்ஸ் படி ஃபாலோ பண்ணி படிச்சதுனால நெறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படின்னு நெறைய ஸ்டூடண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ரொம்பவே சந்தோஷம். இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க அடுத்த ஒரு மண்டே வந்து மேக்ஸ் எக்ஸாம் எழுத போறீங்க இல்லையா? அந்த மேக்ஸ் எக்ஸாமுக்கு நம்ம எப்படி வந்து எந்தெந்த சம்ஸ போட்டா நம்ம சென்டம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெட்டீரியல்ஸ் நான் இப்போ குடுத்துருக்கிறேன். மெட்டீரியல்ஸ் இன் த சென்ஸ் எந்தெந்த சம்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த சம்ஸ் மட்டுமே நீங்க போட்டாலே கண்டிப்பா 100 மார்க்ஸ் அடிச்சு சொல்ல முடியும். என்னால ஈஸியா 100 மார்க்ஸ் எடுக்க முடியும் அப்படின்றத சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நம்ப இந்த பப்ளிக் எக்ஸாமோட அந்த அதுக்கு முன்னாடி இந்த மேக்ஸ் எக்ஸாமோட பேட்டர்ன் பார்த்துடலாம். கொஸ்டின் பேப்பர் பேட்டர்னு நமக்கு டோட்டலா வந்து 44 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அவுட் ஆஃப் திஸ் 4 செக்ஷன்ஸா இதை பிரிச்சிருப்பாங்க. சரிங்களா? இந்த 44 கொஸ்டின்ஸ் வந்து 1 மார்க் வந்து 14 கேட்பாங்க. கண்டிப்பா புக் பேக்ல இருந்தே கண்டிப்பா 13 வந்துரும். 1 வந்து நீங்க சால்வ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அரல்ஸ் அந்த டூ யூ நோ அந்த மாதிரிலாம் படிக்கிற மாதிரி இருக்கும். டூ யூ நோ அப்படின்றது ஒவ்வொரு புக்லயுமே நீங்க படிக்கும்போது ஒரு ஃபேக்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபேக்ட் நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா அதுல 14ல இருந்து 1 கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. சம்டைம்ஸ் 14மே புக் பேக் கேட்பாங்க. ஸோ 14 சூஸ் நம்ம கண்டிப்பா அட்டன் பண்ணா ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். புக் பேக் மட்டுமே படிச்சாலே போதும். அடுத்து 2 மார்க் பார்த்தீங்கன்னா 10 2 மார்க் எழுதுற மாதிரி இருக்கும். 10 × 2 20 மார்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி 5 மார்க் பார்த்தீங்கன்னா 10 5 மார்க் எழுதுற மாதிரி இருக்கும் 20. ஸோ ஒவ்வொரு சாப்டர் வைஸா எத்தனை மார்க்ஸ் வரும் அப்படின்றது நான் மென்ஷன் பண்றேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்க, உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கு அப்படின்னு நீங்க உணர்ந்தீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விடுங்க. உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோ பத்தி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க. நிறைய பேருக்கு தெரியப்படுத்துனீங்கன்னா அவங்களுமே நல்லா படிச்சு மார்க் எடுப்பாங்க. ஸோ நீங்க படிக்கிறது மட்டும் இல்லாம உங்க நண்பர்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னா அவங்களோட வாழ்க்கையும் மேம்படும். அதனால இந்த வீடியோவை நிறைய பேருக்கு கடத்துங்க. வேற ஏதாவது தகவல் வேணும்னா நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அதே மாதிரி லாஸ்ட்ல வந்து கிராஃப் அண்ட் ஜாமெட்ரி, கிராஃப்ல இருந்து 1, ஜாமெட்ரில இருந்து 1 வரும். ஸோ அது ரெண்டுமே நீங்க படிச்சு மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணீங்கன்னா, அதாவது நல்லா எழுதுனீங்கன்னா, மிஸ்டேக்ஸ் இல்லாம எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 100 மார்க்ஸ் கண்டிப்பா குடுப்பாங்க. ஏன்னா மத்த சப்ஜெக்ட்ஸ்ல கூட தியரி பேப்பர் அது இதுன்னு சொல்லிட்டு மிஸ்டேக் பண்ணாலுமே, மேக்ஸ்ல அந்த மாதிரிலாம் குறைக்க மாட்டாங்க. ஷியூரா நீங்க சென்டம் எடுக்கலாம் மேக்ஸ்ல. சரிங்களா? ஸோ ஏற்கனவே நம்ம லாஸ்ட் இயர் அதுக்கு முன்னாடி வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா, 500 அவுட் ஆஃப் 500 எடுத்துட்டாங்க. ஸோ அந்த அந்த ரெக்கார்டை வந்து பீட் பண்ண முடியாது. பட் நம்ம அதை ஈக்குவல் பண்ணலாம். அந்த 500 எடுக்கிறது ரொம்ப ஈஸி தான். பட் நிறைய பேர் அந்த அளவுக்கு முயற்சி எடுத்திருக்கிறாங்க. பட் 490 வாங்குறது அப்படின்றது சாதாரணம் கிடையாது. நீங்க முயற்சி எடுத்தா கண்டிப்பா வாங்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒரு தனித்திறமை இருக்கும். அந்த தனித்திறமையை நீங்க சரியா பயன்படுத்துனீங்கன்னா, உங்க திறமையை சரியா பயன்படுத்தி, நேரத்தை சரியா பயன்படுத்துனீங்கன்னா, கண்டிப்பா உங்களால மேக்ஸ்ல மட்டும் இல்ல, எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயும் மார்க் வாங்கியிருக்க முடியும். ஸோ தமிழ், இங்கிலீஷ் நீங்க எப்படி பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. பட் இதுக்கப்புறம் வரப்போற சயின்ஸ் அண்ட் சோஷியல் மேக்ஸ் எக்ஸாம்ஸ்ல நீங்க கரெக்டா மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணீங்க, டெய்லியும் கரெக்டா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களால சாலிடா 100 மார்க்ஸ் எடுக்க முடியும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்லயும். சரிங்களா? ஸோ நான் கொடுத்துருக்கிற இந்த மெத்தட்ஸ் படி ஒவ்வொரு நாளைக்குமே நீங்க என்னென்ன சாப்டர்ஸ் போடணும் அப்படின்றத நான் சொல்றேன். அடுத்த வீடியோல 50 மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கு என்னென்னலாம் சாப்டர்ஸ் போட்டா போதும் அப்படின்றத நான் சொல்றேன். ஆஸ் வெல் அஸ் ஒரு 3 கொஸ்டின் பேப்பர், பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸையும் நான் வந்து ரிவிஷன்ஸுக்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஆன்சர் கீயோட. நீங்க அதை பார்த்து நீங்க அதை பார்த்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா லெசனுமே கண்டிப்பா படிச்சாகணும். எந்த லெசனுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. எல்லா லெசன்ல இருக்கிற 1 மார்க்ஸ் கண்டிப்பா படிக்கணும். அது மட்டும் இல்லாம டூ யூ நோ கொஸ்டின்ஸுமே நீங்க படிக்கணும். சரிங்களா? அதுவுமே நீங்க படிக்கும்போது உங்களுக்கு எந்த கொஸ்டின்ஸுமே விடுபடுற மாதிரி வாய்ப்பு இருக்கவே இருக்காது. எல்லா கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ற மாதிரி தான் வரும். அண்ட் தென் முக்கியமானது தியரம் அட்டன் பண்ணணும். தியரம் கண்டிப்பா ஒரு 5 மார்க்ல கேட்பாங்க. என்னென்ன தியரம் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்கேன் பாருங்க. ஆல்டர்னேட் பைசெக்டர் தியரம், பித்தாகரஸ் தியரம், பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் வந்து காமன் எல்லாத்துக்குமே. அதை தாண்டி 2 மார்க்ஸ்ல சம்டைம்ஸ் வந்து கம்பல்சரியில சீவாஸ் தியரம் அப்படி இல்லைன்னா மெலனஸ் தியரம் கேட்டிருக்காங்க. அந்த 2 தியரம்ல ஏதாவது ஒரு தியரம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த தியரமே நீங்க படிச்சுக்கோங்க. இந்த தியரம் சார்ந்து வர சம்ஸுமே நீங்க பார்க்கணும். ஒவ்வொரு தியரம் நீங்க படிக்கும்போது அதுக்கு அடுத்ததுலேயே வந்து சில சம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ட்ரையாங்கிள் வச்சு, பைசெக்டார் ட்ரையாங்கிள் வச்சு உங்களுக்கு சம்ஸ் கொடுப்பாங்க. அதையுமே நீங்க பார்த்து ஆகணும். ஏன்னா அதுவுமே கம்பல்சரியில கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் சாப்டர் வைஸா நம்ம பார்க்குற என்னென்ன சம்ஸ் பார்க்கணும் அப்படின்னா, சாப்டர் 1 கண்டிப்பா பார்க்கணும். ஃபுல் மார்க் ஃபுல் சாப்டர்ஸுமே பார்க்கணும். இதுல இருந்து ஒரு 2 மார்க்கு அண்டு ஒரு 5 மார்க்கு கண்டிப்பா வரும். இந்த ரிவிஷன்ல பார்த்தீங்கன்னா 2 5 மார்க் இதுல இருந்து கேட்டிருந்தாங்க ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து. ஸோ சாலிடா 1 2 மார்க் ஒரு 5 மார்க் கண்டிப்பா வரும்.
செகண்ட் சாப்டரில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள்ஸில் இருக்கிறத நீங்கள் பார்த்தாலே போதும் அண்ட் வெஸ் எக்ஸசைஸில் இருக்கிறது நீ பார்க்கணும். இதோட பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். சரிங்களா? இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, ஃப்ரீ தான். இந்த வெப்சைட்ஸில் போயிட்டு இதெல்லாம் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் கொடுத்தாலே போதும், டவுன்லோட் ஆகிடும். இந்த எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கிற சம்ம மட்டுமே போட்டாலே போதும். சிலதில் வந்து நான் டார்க்காக மென்ஷன் பண்ணியிருப்பேன், இல்லை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பேன். அது எல்லாமே நிறைய தடவை கேட்டது. நான் உங்களுக்கு கொடுத்த எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிப்பீட் பண்ணி கேட்ட கொஸ்டின்ஸு அஸ் வெல் அஸ் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ், இதுக்கு முன்னாடி போட்ட கொஸ்டின்ஸ் மட்டும்தான். புதுசாக எதுவுமே நான் கொடுக்கல. நீங்கள் இதை மட்டுமே போட்டாலே மேக்ஸிமம் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும், என்னால் சாலிடாக சொல்ல முடியும். சரிங்களா? செகண்ட் சாப்டரில் கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். செகண்ட் சாப்டர்லையும் ஒரு 2 மார்க்கு ஒரு 5 மார்க்கு கண்டிப்பாக வரும். ஸோ ரெண்டு 2 மார்க் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக ஒரு 2 மார்க் இல்லாமல் இந்த செகண்ட் சாப்டர் இருக்காது. சரிங்களா? ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக 7 மார்க் ப்ளஸ் ஒரு 1 மார்க், மொத்தமாக 8 மார்க் இதுலேருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 8 அப்படி இல்லைன்னா 10 மார்க் ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து வரும். இதில் 8 மார்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேர்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா, தேர்ட் சாப்டர் நீங்கள் ஃபுல்லாக படிச்சாகணும். தேர்ட் சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சாப்டர். ஏன்னா நமக்கு 2 இல்லைன்னா 3 2 மார்க்கு தேர்ட் சாப்டர்லேருந்து வரும் அண்டு 2 5 மார்க்கு சாலிடாக வரும். ப்ளஸ் ஒரே ஒரு 8 மார்க், அதாவது இதுல இருந்து தான் நமக்கு கிராஃப் வருது. ஓகேங்களா? ஸோ இந்த சாப்டர்ல இருந்து மட்டுமே உங்களுக்கு எத்தனை மார்க்குன்னு நான் சொல்றேன் பாருங்க. ஸோ 3 2 மார்க்னு வச்சிங்கன்னா 6 + 10 + 8, அது மட்டும் இல்லாமல் 3 மார்க் 1 மார்க் வந்து 3 கேட்பாங்க. ஸோ 18 24 27 மார்க்ல இருந்து 30 மார்க் வரைக்கும் தேர்ட் சாப்டர்ல இருந்து மட்டுமே வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ தேர்ட் சாப்டர் எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு பாருங்க. நல்லா படிக்கிற பசங்க தேர்ட் சாப்டர்ஸ் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஏன்னா அதுல இருந்து தான் உங்களுக்கு நிறைய மார்க்ஸ் வரப்போகுது. ஸோ 30 மார்க்ஸ் மேக்ஸிமம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபோர்த் சாப்டர்ல கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள்ஸும் எக்ஸசைஸும் நீங்க இது மட்டுமே போட்டாலே போதும். இதுல இருந்து ஒரு 2 மார்க்கு 1 மார்க் 1 2 மார்க் வந்து 1 கேட்பாங்க அண்ட் 5 மார்க் வந்து 1 கேட்பாங்க. சம்டைம்ஸ் 2 மார்க் 2 கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இதுலயுமே பாத்தீங்கன்னா ஒரு 11 10ல இருந்து 12 மார்க் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபிஃப்த் சாப்டர் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியான சாப்டர். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் பேரலோகிராம், ரோம்பஸ் இதெல்லாமே கேட்பாங்க. ஸோ கோஆர்டினேட் ஜாமெட்ரியில இருந்து இந்த சாப்டர்ஸ்ல இருக்கிற மென்ஷன்ஸ் பண்ணியிருக்கிற இந்த எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் பார்த்தாலுமே இந்த சாப்டர்ல இருந்து பாத்தீங்கன்னா 1 மார்க் 2 கேட்பாங்க, 2 மார்க் வந்து 1 or 2 கேட்பாங்க அண்ட் 5 மார்க் வந்து கண்டிப்பாக 1 வரும். எந்த சாப்டர்லையுமே 5 மார்க் 2 மார்க் இல்லாமல் இருக்கவே இருக்காது. 1 2 எக்ஸ்ட்ரா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு தவிர 1 இல்லாமல் மிஸ் பண்ணாமல் கேட்க மாட்டாங்க. தேர்ட் சாப்டர்ல 6th சாப்டர் பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரி. இந்த ட்ரிக்னாமெட்ரியில இருந்து கம்பல்சரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கம்பல்சரி ப்ராப்ளம் 5 மார்க்ஸ்ல எது வரும்னா உங்களுக்கு 7th சாப்டர்ல இருந்து வரதுக்கு 6th சாப்டர்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? கம்பல்சரி 5 மார்க்ஸ்ல 7th and 6th சாப்டர்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால 6th சாப்டர்ல இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற சம்ஸ் எல்லாமே போடுங்க. ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான சம்ஸ். 7th சாப்டர்லையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் என்னென்ன சம்ஸ் என்னென்ன சாப்டர்ஸ்லேருந்து போடணும், எக்ஸசைஸ்லேருந்து போடணும்னு. இது மட்டுமே பார்த்தாலே போதும். கண்டிப்பாக நான் 1 மார்க்கு எல்லா லெசன்ஸ்லையும் படிச்சாகணும், 1 கூட விட்டுடக்கூடாது. அண்ட் 8th சாப்டர்லேயும் அதே மாதிரி தான். 8th சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டண்டான சாப்டர். ப்ராபபிலிட்டி அப்படி இல்லைன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து கேட்பாங்க. ப்ராபபிலிட்டிலேருந்து ஒரு 5 மார்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து ஒரு 5 மார்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சம்டைம்ஸ் ரெண்டுமே கேட்பாங்க. ஸோ அது நம்மளோட லக்கு பொறுத்து. இந்த 8.1லேருந்து 8.5 வரைக்கும் இருக்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸு. ஸோ 8.1 8.2 எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இது ரெண்டுமே ப்ராபபிலிட்டி. ஸோ ப்ராபபிலிட்டி 8.3லேருந்து நிறைய 5 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. 8.4லேயும் அதே மாதிரி 5 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின் பேப்பர்ஸை ஒரு தடவை அனலைஸ் பண்ணிட்டு போங்க. வேற ஏதாவது தகவல் வேணும்னா நீங்கள் தெரியப்படுத்துங்க. எந்த தகவலையும் நீங்கள் தயக்கப்படாமல் கேளுங்க. எதுவாக இருந்தாலுமே நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அடுத்தடுத்த நாளைக்கு நாளான்னைக்கு இந்த 3 நாளைக்கு என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்றத நான் ரிவிஷன் போட்டு தரேன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் இதை டவுன்லோட் பண்ணி இந்த சம்ஸை நீங்கள் போட்டு பார்த்தாலே போதும். ஸோ ரிவிஷன் ஷெடியூல் எப்படி இருக்கணும்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் நாளையிலிருந்து தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இன்னைக்கு படிக்கலை அப்படின்னா ரிவிஷன் ஷெடியூல் சொல்கிறேன் பாருங்கள். ஃப்ரைடே அப்படின்றது நாளைக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரைடே வந்து என்னென்னலாம் சாப்டர் பார்க்கணுன்னா 1 மார்க்ஸ் பாருங்கள். 1 மார்க்ஸு ப்ளஸ் 1 and 2nd சாப்டர் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறம் தியரம்ஸ் பாருங்கள். அதுக்கப்புறம் 4th and 5th சாப்டர் பாருங்கள். ஸோ சாட்டர்டே பார்த்தீங்கன்னா 3rd சாப்டர் பாருங்கள், 6th சாப்டர் பாருங்கள், அதுக்கப்புறம் 7th and 8th சாப்டர் பாருங்கள். சரிங்களா? ஸோ லாஸ்ட் அதாவது சண்டே பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பரை ரிவைஸ் பண்ணுங்க. கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து நான் உங்களுக்கு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். அந்த 3-4 கொஸ்டின் பேப்பர்ஸ் அப்லோட் பண்ணுறேன், அதுவுமே பாருங்கள். ப்ளஸ்
உங்களுக்கு ரிவிஷன் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்குங்க இல்லையா? அந்த ரிவிஷன் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸும் பாருங்க. ஸோ கம்பல்சரிஸ் எப்படி கேட்டிருக்காங்கன்றத அனலைஸ் பண்ணுங்க. 1 மார்க்ஸில் அதில் இருக்கிற 1 மார்க்ஸை நீங்கள் படிங்க. அந்த 1 மார்க்ஸ் கூட மெட்டீரியல்ஸு ப்ளஸ் அதை மார்க் பண்ணி மெட்டீரியல்ஸும் அந்த 1 மார்க் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் புக் பேக் படித்தாலே போதுமானது. ஸோ 3 நாளைக்கு ஷெட்யூல் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களால் ஈஸியாக 100 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ உங்களோட சென்டமை தடுக்கிறதுக்கு யாராலையுமே முடியாது. நீங்கள் கரெக்டாக டைம் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். கரெக்டாக மார்க்ஸை ஸ்கோர் பண்ணிவிட்டு சென்டம் எடுத்துகிட்டு சந்தோஷப்படுங்க. ஸோ வேறு ஏதாவதுன்னா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.